அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக அருளாற்றலே நிரம்பியுள்ளன. தெய்வீக அருளாற்றல் அலை அலையா பாய்ந்து எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தூய்மையடைய செய்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம். எல்லா சித்தருடைய ஆற்றலும் சாதுக்குடைய ஆற்றலும் கிரகங்களுடைய ஆற்றலும் இங்கே நிரம்பி உள்ளன. எல்லா கிரகங்களும் எல்லா சித்தர்களும் எல்லா சாதுக்களும் எங்களுடைய உற்ற சகோதரர்கள், உற்ற நண்பர்கள். வெறுப்புகளை மறந்து நன்மையை செய்வாயாக. பஞ்சபூதங்களும் நவகிரகங்களும் எங்களுடைய உற்ற சகோதரர்கள், உற்ற தோழர்கள். நன்மையை செய்வாயாக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. உலகலாம் பறவையின் உள்ளத்தில் இருந்தே அலையிலா ஒளி செய் அருட்பெருஞ்சோதி. வள்ளல் பெருமான் குழந்தை பேரின்மை இல்லை என்ற பயமே வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அதாவது குழந்தை இல்லை அப்படி இப்படின்னு நீங்கள் எங்கேயும் ஓடி ஆடி தேட வேண்டாம். உள்ளங்கை நெல்லிக்கனி போல நம்ம சித்தர்கள் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள், அழகாக எழுதியிருக்கிறார்கள். அந்த பக்குவப்படி நாம் அந்த மருந்தை செய்து சாப்பிட்டோமானால் ஒவ்வொருவரும் சித்த வைத்தியராகலாம். அதாவது வைத்தியர்னு ஒருத்தர் இருக்கிறத விட அதை வெளியில் சொல்லி அனைவருமே அதை செய்து சாப்பிட்டா அது இந்த வைத்தியம் வளரும், எல்லோருக்கும் பரவும். அதான் உலகலாம் பரவ என் உள்ளத்தில் இருந்தேன் அழகிலா ஒளி செய் அருட்பெருஞ்சோதி. இந்த வைத்தியம் உலகலாம் பரவ வேண்டும், எல்லோரும் நன்மை அடைய வேண்டும், உலகெங்கும் இந்த வைத்தியம் வர வேண்டும். இதுதான் சித்தர்களுடைய ஆசை. வள்ளல் பெருமானுடைய நோக்கமும் அதுதான். இதுவரைக்கும் எந்த சித்தர்கள் ஞானிகள் சொல்லாத விஷயத்தை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லியிருக்கிறார். பெண்களின் கர்ப்பப்பை இந்த கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்களுக்கு நம்முடைய சித்தர்கள் மிக அருமையாக எழுதியிருக்கிறார்கள். குழந்தை பாக்கியம் இல்லை, மலடு பெண் மலடு ஆண் மலடு கிடையாது. இப்போ சரிவர இந்த மாதவிடா பிரச்சனை 3 மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறை இப்படிலாம் மாதவிடா வரும். அதெல்லாம் நம்முடைய சித்த பெருமக்கள் மிக தெளிவாக பெண்களுடைய கர்ப்பப்பை வளர்ச்சி அடையவும், அந்த சென முட்டைகள் வளர்ச்சி அடையவும், அவங்க ஆரோக்கியமாக இருக்கவும், சூளை போன்ற நோய்கள் வராமல் இருக்கவும், கட்டிகள் வராது இருக்கிறதுக்கும், அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே வராத அளவுக்கு மருந்து கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த நோயெல்லாம் வராது. கர்ப்பப்பை கட்டி, நீர்க்கட்டி, கேன்சர், இந்த மாதவிடா பிரச்சனை, குழந்தை இல்லாமல், இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இதெல்லாம் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த சித்தர்களும் சொல்லாத விஷயத்தை இப்போ நாம் ஒரு வைத்தியர்கிட்ட போய் 3 வருஷம் 4 வருஷம் வேலை செஞ்சாலும் உண்மையை சொல்ல மாட்டாங்க. நானும் ஒரு 2-3 வைத்தியர்கிட்ட போயிருக்கேன் வருஷ கணக்கில். அவங்க உண்மையை வரும்போது மறைச்சிட்டாங்க. உண்மையை அந்த உண்மையான விஷயத்த மறைச்சி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் வள்ளல் பெருமான் மட்டும்தான் நேரடியாக சொல்கிறார், உண்மையை உடைச்சி விட்றார். எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் இன்பமாக இருக்கணும், இந்த குழந்தை பாக்கியம் இல்லை என்ற பிரச்சனையே இருக்கக்கூடாது என்பதுதான் உலகலாம் பரவ வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார். இதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது என்னென்ன காரணம்னா, அது ஆகார குறையாக இருக்கலாம், இல்லை பிறவியில் ஏதோ ஒரு குறை இருக்கலாம். ஆனால் எந்த குறையாக இருந்தாலும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு அனைத்து பிரச்சனையும் சொல்லிகிட்டே போகலாம். மாதவிடா போது வலி, வெள்ளைப்படுதல், வயிற்று வலி, கர்ப்பப்பை புண், கேன்சர், நீர்க்கட்டி, சரியான மாதவிடா கிடையாது, இப்படி அனைத்துக்குமே மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சொல்லிட்டாங்க. அது சரிவர முறையாக செய்ய சொல்ல கற்றுத்தரவில்லை. துறை இது
வழி இது, துணிவிது, நீ செய்யும் முறை இது அப்படின்னு யாரும் சொல்லலை. அதை வள்ளல் பெருமான் மட்டும் தான் உடைச்சி விட்றாரு. வாழைப்பழத்தை உரித்து கையில் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. நாம் தான் அதை பக்குவமாக அதை தெரிஞ்சுக்கணும். இதுக்கு கல்நார்னு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கல்நார், படிகாரம், உங்களுக்கு தெரியும் படிகாரம், சிலாசத்து புஷ்பம், சிலாசத்து. அது சிலாசத்து நீங்கள் கல்நார் படிகாரம்னு கேட்டால் கடையில் தருவாங்க. அதில் ஒரு 50 கிராம் வாங்கிக்கணும். வாங்கி சம எடையாக சோற்று கற்றாழை சாரில் 3 நாள் ஊற வைக்கணும். அதுதான் பெரிய விஷயம். நோய் குணமாகிறதுக்கு வைத்தியருடைய கை பக்குவம், மனப்பக்குவத்தால் தான் நோய் குணமாகும். ஏனோ தானோன்னு செஞ்சாங்கன்னா நோய் குணமாகாது. பயபக்தியோட பக்குவமாக நம்முடைய சித்தர்கள் சொன்ன பிரகாரம் மருந்தை செய்து அந்த பத்தியத்தை சொன்னார்களானால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட மலடும் இருக்காது. ஆண் மலடும் இருக்காது, பெண் மலடும் இருக்காது. அப்போ சோற்று கற்றாழத்தை அந்த சாறை எடுத்து அதில் 3 நாள் ஊற வைக்க சொல்கிறாங்க. அதன் பிறகு கல்வத்தில் இட்டு சோற்று கற்றாழையுடைய சாறை விட்டு அரைக்க சொல்கிறாங்க. அந்த மறுபடியும் சோற்று கற்றாழை சாறை எடுத்து கல்வத்தில் விட்டு அரைக்க சொல்கிறாங்க. 4 சாமம் நம்ம அரைக்க முடியாது. அதனால் ஒரு 5 மணி நேரமாக தான் அரைக்கணும். குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் அரைச்சி சிறு சிறு வில்லைகளாக தட்டி, சின்ன சின்ன வில்லையாக இந்த 1 ரூபா பணம் மாதிரி 2 ரூபா பணம் மாதிரி தட்டி அதை வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு ஒரு மண் சட்டியில் கீழே ஒரு பெரிய சட்டி இருக்கும், மேலே ஒரு மூடுற சட்டி இருக்கும். அதை அந்த சட்டி உள்ள இதை அடிக்கிட்டு அதுக்கு மேலே அந்த சட்டினுடைய அந்த வாய்ப்புறத்தில் 7 சீலை 5 சீலை போடணும். 7 போடலாம், 5 போடலாம். 5 சீலை. அது என்னன்னு கேட்டால் களிமண்ணில் அந்த சீலையை நனைச்சி இந்த துணியை அதில் அப்படியே ஒட்டணும். எல்லாம் பசை வச்சு ஒட்டுறாங்கல்ல. அந்த காலத்தில் சித்தர்கள் களிமண்ணை தான் பசையாக பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா மண் ஒரு போதும், சட்டியே மண் தான். அந்த மண் தான் இந்த மண்ணை நல்லா இருக்கும். அதுதான் அந்த மண் சட்டியில் செய்கிறாங்க. அது மண்ணால் சீலை இடுறாங்க. அந்த களிமண்ணால் 5 சீலை இடணும் இந்த வாபுரத்தில். இட்டு சுமார் ஒரு 20 எருமுட்டையை வச்சு அழகாக அடுக்கி புடம் வைக்கணும். அது கொஞ்சம் வைத்தியர்கிட்ட கேட்டு செய்யணும். ஏன்னு கேட்டால் எப்படி புடம் வைக்கிறதுன்னா ஒருத்தர் பார்த்து தான் செய்யலாம். அதை புடன்றது சட்டி கீழே கொஞ்சம் பள்ளம் நோண்டுவாங்க. அது அந்த பள்ளத்தில் வச்சுக்குவாங்க. மேலே ரொம்பவும் பள்ளத்தில் வைக்கக்கூடாது. அது ஒரு கணக்கு இருக்குது. அது மேலே அந்த 20 எருமுட்டையும் அடுக்கி கீழ்ப்புறமும் மேல்புறமும் கீழையும் அடுக்கணும். மேல்புறமும் சுத்தம் அடுக்கி வைக்கோல் போட்டு அதே ஈர மண் போட்டு பூசிடுவாங்க. பூசிட்டு அதுக்கு தீ வச்சாங்கன்னா அது பிடிச்சிக்கும். அது பிடிச்சி இருந்துச்சுன்னா ஒரு நாள் அது பாட்டில் இருக்கும். அப்படி ஒரு நாள் இருந்ததுன்னா அந்த மருந்து எந்த கலரில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கருநிறமாக வந்தால் மறுபடியும் படம் வைக்கணும், பத்தலை. அது செந்நிறமாக வந்தால் சரியான முறையில் வந்துடுச்சு, மருந்து ரெடி ஆகிடுச்சு. அதன் பிறகு கல்வத்தில் இட்டு மழை அரைக்கணும். நை போல் மறுபடியும் அரைக்கணும். அரைச்சி காலை மாலை ஆகாரத்துக்கு முன் குண்டுமணிக்கு தான் சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதுலேயே சில மருந்து அரிசி எடை தான் சாப்பிடணும். அதுபோல் மருந்துலாம் இருக்குது. ஒரு அரிசி எவ்வளோ இருக்குது அந்த எடை தான் சாப்பிடணும், அரிசி எடை. இது குன்றுமணி அளவு சொல்கிறார். குன்றுமணி பார்த்துருப்பீங்க. அது முன்னே நகைக்கடையிலாம் இருந்தது. இப்போ அது அந்த எடையெல்லாம் இப்போ மாறிவிட்டதுனால அது இல்லை. உங்களுக்கு தெரியும் குன்றுமணி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஒரு மிளகை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். மிளகை விட கொஞ்சம் தான் பெருசாக இருக்கும், இல்லை மிளகு அளவு இருக்கலாம். அந்த அளவுக்கு பசு நெய் அல்லது வெண்ணெய், அப்படி அதுவும் உங்களுக்கு கிடைக்கலன்னா தேன், இதில் தான் சாப்பிடணும். இதுதான் அனுபானம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுமார் 3 மாத காலம் சாப்பிடணும். நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க 6 மாதம் கூட சாப்பிடணும். நிறைய பிரச்சனை இருக்குது,
மீன்ஸ் ஒரு ஒரு பொண்ணுக்கு வந்து அது ஏசி அட்டன் பண்ணல பிறகு அதுக்கு வந்து மின்சஸே வந்தது கிடையாது. எப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை வரும். அது போலலாம் இருக்குது. இது கடுமையான நோயின் பேர். அதுபோல் உள்ளவங்க வருஷக்கணக்கில் கூட சாப்பிடணும். அப்பப்போ அனுபானம் மாற்றி மாற்றி கொடுக்கணும். அது வைத்தியத்தான் செய்வாங்க. அதை அனுபானம் மாற்றி மாற்றி கொடுக்கணும். ஒரே மருந்துக்கு எத்தனையோ அனுபானம் இருக்குது. நெய்யில் கொடுத்தா ஒரு வேலை செய்யும், தேனில் கொடுத்தா ஒரு வேலை செய்யும், மோரில் கொடுத்தா ஒரு வேலை செய்யும், வெந்நீரில் கொடுத்தா ஒரு வேலை செய்யும். அப்போ மருந்து ஒன்று தான், அனுபானம் தான் வேறு. எந்த நோய்க்கு எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்கணும். இது வந்து இப்போ உங்களுக்கு சாதாரணமாக இருக்குன்னா நீங்கள் நெய்யில் சாப்பிட்லாம், தேனில் சாப்பிட்லாம், பிரச்சனை கிடையாது. இது கேட்க வேண்டியில்லை. அப்போ நோயினுடைய தன்மையை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. நோய் வந்து அதிகமாக இருக்குது, இல்லை லேசாக இருக்குது, ஒரு 25 பங்கு தான் இருக்குது, ஒரு 50 பங்கு தான் இருக்குன்னா அவங்களுக்கு சரியாயிடும். இப்போ சொல்கிற இதே சரியாயிடும். இது மருந்து ஒன்று தான். நோயினுடைய தன்மை அதிகமாக இருக்குமேயானால் இருக்கும் பட்சத்தில் அதிக நாள் தான் சாப்பிடணும். ஒரு பொண்ணு வந்து 19 மாதம் சாப்பிட்டுது, கணவன் மனைவி இருவரும் 19 மாதம் சாப்பிட்ட பிறகு தான் அவங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பாக்கியம் உண்டாகிருக்கு. காரணம் என்னன்னு கேட்டால், அது உடம்பை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. வைத்தியர் அவங்க உடம்புல அந்த பிரச்சனைகள் அந்த மாதிரி அதான் சொல்லணும். அதை சரி செய்யறதுக்கு தான் நாளாச்சு. அதுபோல் இதுக்கு பத்தியம் தான் முக்கியம். சத்தியம் தவறினாலும் பத்தியம் தவறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். புலாலே கூடாது. ஆமாம், புலால் உண்ணக்கூடாது. பழைய சோறு சாப்பிடக்கூடாதான். மருந்து சாப்பிடும் காலத்தில் மருந்து சாப்பிடாதவங்க சாப்பிட்லாம். காலையில் பழைய சாப்பிட தப்பு கிடையாது. வெங்காயம் பச்சை மிளகாய் கடிச்சு பழைய சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஆனால் மருந்து சாப்பிடும் காலத்தில் பழைய சோறு பழைய குழம்பு சாப்பிடக்கூடாது. எண்ணெய் பொருள்கள் சாப்பிடக்கூடாது. கடுகு போட்டு தாளிக்கக்கூடாது. கடுகு கண்ணு கெடும், ரத்த விருத்தியை குறைக்கும். அதனால் கடுகு போட்டு தாளிக்கக்கூடாது. ஜீரகம் தான் போட்டு தாளிப்பு செய்யணும். அதுவும் மணிலா எண்ணெயில் தான் தாளிக்கணும். நெல்லெண்ணெயில் தாளிக்கக்கூடாது. பாருங்கள், எண்ணெயிலே வந்து இந்த மருந்துக்கு நெல்லெண்ணெய் சாப்பிடக்கூடாது. மணிலா எண்ணெய் சாப்பிடலாம். இந்த இப்போ சாப்பிட்ற மருந்துக்கு, சில மருந்துக்கு நெல்லெண்ணெய் சொல்லுவாங்க. ஒவ்வொரு மருந்துக்கும் ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த மாதிரி அனுபானம். அப்புறம் திருமணமானவங்க, அதாவது குழந்தை பேரின்மை இல்லாதவங்க, கணவன் மனைவி இருவருமே சாப்பிட வேண்டும். இருவருமே இந்த மருந்து சாப்பிடணும். அவங்களுக்கு அணுக்களுடைய அந்த வீரியம் அதிகமாகும். ஒரு 10,000 அணுக்கள் வருதுன்னு சொன்னால் அதில் வீரியமான அணுக்களை உற்பத்தி பண்ணும் இந்த மருந்து. வீரியம் அதிகமாக இருக்கும். அதில் இருவருமே சாப்பிடணும். இது ஒரு சாப்பிடக்கூடாது. கணவன் மனைவியாக இருந்தால் இருவரும் சாப்பிடணும். திருமணத்துக்கு முன்னாடினா அந்த பொண்ணு மட்டும் சாப்பிடலாம், அதனால் பிரச்சனை கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்லது. அது திருமணத்துக்கு முன்னாடி இது போல் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மருந்து சாப்பிட்டு சரி செய்து கொண்டால் அவங்க வாழ்நாள் முழுவதும் எந்த பிரச்சனையுமே வராது. இது அப்பே செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திருமணத்துக்கு முன்னாடி இந்த மருந்து சாப்பிட்டு உடம்பை பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு சில யோகாசனங்கள்லாம் கூட செய்யணும். வாசி யோகம்லாம் கூட செஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. சிரசங்காசனம்னு சொல்லுவாங்க. சிரசங்காசனம் ஒரு செகண்ட் நிறுத்தினா கூட போதும். ஒரு செவுத்து மூலையில் கீழே ஒரு தலைகாணி போட்டுட்டு அவங்க ஒரு பொண்ணு தான் அதை செய்யணும். பொண்ணுக்கு பொண்ணு அவங்க என்ன பண்ணணும், அவங்கள தலையை கீழே சொல்லி 2 கையை ஊனிக்கிட்டு அப்படியே தூக்கி நிறுத்தி கீழே இறக்கணும். அவ்வளோதான். இதுதான் பேர் சிரசங்காசனம். ஒரு 10 செகண்ட் இருந்தாலும் போதும். 1 2 3 ஒரு 10 எண்ணனா போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ரொம்ப நேரம் நிறுத்தக்கூடாது. இந்த அங்கம் அந்த காலில் இருக்கிறது இந்த சிரசுக்கு ஓடி வந்து எல்லா நரம்பும் வேலை செய்யும். ரத்த ஓட்டம் நல்லா சீறி பாயும். அதான் சிரசு அங்க ஆசனம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் உடம்பு நார்மலான உடம்பாக இருந்தால் 3 மாதத்துலேயே வந்து அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தெரியும். உடம்புல ஒரு முன்னேற்றம் தெரியும். அப்படி உடம்புல சத்து இல்லை, சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால்
அவங்க மல்லாட்டை மணிலா பயிர் ஒரு 1/4 கிலோ, முந்திரி பயிர் 1/4 கிலோ, வெள்ளரி விதை 1/4 கிலோ வாங்கி அதை லேசாக வறுத்துட்டு அதை அப்படியே வச்சுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து மென்று சாப்பிடணும். தினமுறை இருவருமே சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்போது அவங்களுக்கு அணுக்கள் உற்பத்தி நல்லா ஆகும், சத்தாகவும் இருக்கும் உடம்புக்கு. அந்த தாயினுடைய அந்த அந்த பெண்ணினுடைய கருமுட்டை வளர்ச்சி அடையும், அதான் மெயின். அப்போ அணுக்களும் வீரியம் அதிகமாக இருக்கும். இது ஏன்னு கேட்டால் வித்துன்னா ஒரு விதையிலேருந்து தான் ஒரு மரம் வருது. ஒரு விதை போட்டால் தான் ஒரு மரம் வருது. அப்போ நாம் ஒரு விதையை சாப்பிடும்போது தான் நம்ம உடம்புல அந்த வித்து தன்மை உண்டாகும். நிறைய சொல்லிட்டு போகலாம். அதுதான் ஸ்ட்ரைட்டாக சொல்கிறோம். அணுக்கள் உற்பத்தி ஆகும், கர்ப்பப்பை வளம்படும், கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோயே இருக்காது. ஏன்னா மருந்து மட்டும் சாப்பிடக்கூடாது. உடம்பு நெளிந்த உடம்பாக இருக்குது, இல்லை ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அவங்க இதெல்லாம் சாப்பிடணும். சாப்பிட்டா நல்லது. இப்படி இந்த மருந்தை இந்த முறையாக செஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள், ஆனால் வைத்தியர்கிட்ட நீங்கள் போய் இந்த மருந்து சொன்னாங்க செஞ்சு தரமாட்டாங்க. நீ எனக்கு சொல்லி தரியான்னு தான் கேட்பாங்க. இதை நீங்களே செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ஒரு கஷ்டமான வேலை இல்லை. அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் நீங்கள் நலமோடு வளமோடு வாழ்க்கை இன்பத்தோடு நீண்ட ஆயுள், நிறைச்செல்வம், உடல் நலம், உயர் புகழ், மெய்ஞானம், மழலை செல்வம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வையகம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.